ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பிரக்லாத வம்சஜதயா க்ரதுபிர்த்விஜேஷு விஸ்வாசதோனுததிதம் திதிசோபி லேபே யத்தே பதம்புகிரிசஸ்ய சிரோபிலால்யம் சத்வம் விபோ குருபுராலய பாலயேதாகாம். வாமனாவதாரத்தினுடைய பெருமையை வர்ணிச்சுட்டு இருக்கக்கூடிய நாராயணியத்தினுடைய 30வது தசகத்துல மகாபலி சக்கரவர்த்தி வாமன சுவாமியா அமர வச்சு உயர்ந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவன் எடுத்து சாப்பிடுறான், பருகுகிறான், அதை தலையில புரோக்ஷணம் பண்றான். பட்டத்திரி ஆனந்தத்தோட குதூகலமாக அதற்குண்டான காரணங்களை எல்லாம் சொல்லிட்டே வந்தவர். குருவாயூரப்பா, எல்லாத்த விட ஒரு மூல காரணம், மகாபலி சாதுக்களை ஆராதிக்க கூடியவன். பல பிராமணோத்தமர்களுக்கு எவ்வளவோ பசுக்களை தானமா பண்ணிருக்கான். அது மாத்திரம் இல்ல, தானும் அக்னிகோத்திரம் பண்ணிண்டு யாகங்களை செய்துண்டு இருக்கிறதுனால சிஷ்டாச்சாரத்துல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் இந்த தீர்த்தம் அவனுக்கு கிடைச்சதோன்னார். செவ்வை சூடுவார் சொன்னார், சிற்றடி மாவலி சென்னி புனைந்தே அற்றமில்லாதரும் தவமைத பெற்றனன் என்று பெரும் தவம் முனியால் உற்றதையாவர் உரை குணரம்மா. இந்த ஒரு தீர்த்தம் இருக்கு, பகவானுடைய பாதத்துல எந்த தீர்த்தம் பட்டாலும் அது கங்கையா போயிடுறதா. குருவாயூரப்பா, நர்மதா நதிக்கரை தீர்த்தத்தை தான் இவன் கொண்டு வந்து சேர்த்தான். நர்மதா தீர்த்தம் சொல்லணும். ஆனா மகாவிஷ்ணுவனுடைய திருப்பாதம் பட்டதுனால அதற்கு கங்கைன்னு பேர் வந்துடுறதா. ஆதிசங்கரர் கங்காஷ்டகத்துல சொல்லுவார், ஆதாவாதி பிதாமகஸ்ய நியம வியாபார பாத்ரே ஜலமோ பச்சாத் பன்னகசாயினோ பகவதகா பாதோதகம் பாவனமோ பூயசம்புஜட விபூஷணமணிகி ஜக்னோர் மகர்ஷேரியமோ கன்யா கல்மஷநாசினி பகவதி பாகீரதி திருஷ்யதே. ஆதிசங்கரர் சொன்னார், பகவானுடைய திருப்பாதத்திலேந்து மகாவிஷ்ணுவனுடைய திருவடிகள்லேந்து உற்பத்தி ஆனதுனால அதுக்கு புண்ணியம் தானாவே சேர்ந்துருத்தான். பன்னகசாயினோ பகவதகா, அது அவருடைய திருவடியிலேந்து வருதுன்றதுனால பரமசிவன் கூட சந்தோஷமா எடுத்து தன்னுடைய திருமுடியில மகுடமாக ஒரு ஆபரணமாக விபூஷணமணிகி அதை சூடிண்டாராம். அதனால தான் கங்கையில எத்தனை விதமான அசுத்தங்கள் சேர்ந்தா கூட அந்த அசுத்தங்கள் அழிஞ்சு புனிதமான ஜலமா மாறுறதுக்கு காரணம் என்னன்னா பன்னகசாயினோ பகவதகா பாதோதகம் பாவனோ. அதனால ஆதிசங்கரர் சொன்னார், எந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமியினுடைய மகாவிஷ்ணுவனுடைய திருப்பாதங்கள்ல விட்டாலும் அந்த தீர்த்தம் உடனே கங்கையா மாறிடுறது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமானதுன்னார். அந்த கங்கா புரோக்ஷணம் இவனுக்கு கிடைச்சதே. அதத்தான் பட்டத்திரி இங்க சொல்றார், எத்தே பதம்பு கிரிசஸ்ய சிரோபிலால்யம் சத்வம் விபோ குருபுராலய பாலயேதாகா. நர்மதா நதி தீர்த்தத்தை உன்னுடைய திருவடியில விட்டா அது கங்கையா மாறித்து அதை எடுத்து தீர்த்தமாக்கி மகாபலி புரோக்ஷணம் பண்ணிட்டான். அது மாத்திரம் இல்ல, எந்த ஒரு தீர்த்தமானது சாட்சாத் பரமேஸ்வரனை கூட குளிரும்படியாக பண்ணித்தோ அந்த ஒரு தீர்த்தம் அவனுக்கு கிடைச்சதுன்ற இந்த சரித்திரத்தை யார் கேட்டாலும் கங்கையில ஸ்நானம் பண்ண ஒரு பலன் ஏற்படும். பட்டத்திரி 30வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை சத்வம் விபோ குருபுராலய பாலயேதாகா. சில தசகங்கள்ல தான் பட்டத்திரி தன்னோட குறைய சொல்லவே மாட்டார். என்னுடைய வியாதியை நீக்கேன்னு பிரார்த்தனையை வைக்கிறவர் முக்கியமான தசகங்கள்ல நமக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுவாராம். அப்படி ஒரு தசகம் இது. குருவாயூரப்பா, இப்படி உயர்ந்த உன்னுடைய திவ்ய சரித்திரத்தை மகாபலி உனக்கு பூஜை பண்ண வைபவத்தை யார் யாரெல்லாம் சிரவணம் பண்றாளோ அத்தனை பேருடைய குடும்பத்தையும் நீ உன்னுடைய திருவடியானது காப்பாத்தணும்னு சொல்லி 30வது தசகத்தை பட்டத்திரை பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், பிரக்லாதன் எனும் பெரியோன் மரபிலே உதித்திட்ட பெருமையாலோ
பெருமை மிகு யாகங்கள் பல செய்த பெற்றியாலோ மறுவின்றி பிராமணர்கள் தமை துதித்து மதித்ததாலோ உருவினிலே அசுரனென இருந்தாலும் உன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் பெற்றான உன்னுடைய தீர்த்தத்தை அடைஞ்சானாமேனு முடிச்சவர் அடுத்த பரிணாமமாக 31வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை தொடங்க இருக்கார். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் 108 திவ்ய கஷேத்திரங்கள்ல ஒன்றான 3 ஆழ்வார்கள் சேர்ந்து மங்களாசாசனம் செய்த உத்தமமான திருக்கோவலூர் கஷேத்திரம் விழுப்புரத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே இதோ நாம் இப்போது புகைப்பட வடிவத்திலே அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி வராக சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். சுவாமியானவர் பூமாதேவியினுடைய முகத்தை தான் நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியை இங்கே அளிக்கின்றார். மூலவரை நமக்கு படமெடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் இங்கே வந்தோமே ஆனால் நாம் படத்திலே தரிசித்தது போல தரிசித்துக் கொள்ளலாம். அதே போன்று லட்சுமி நாராயணனும் நாம் படவடிவத்திலே லட்சுமியை மடியிலே அமர்த்தி கொண்டு அபய கஸ்தத்தோடும் சங்கு சக்கரத்தோடும் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இதோ இதே திருக்கோயிலிலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோதண்டராமனுடைய திவ்ய தரிசனத்திற்காக நாம் சன்னதியை நோக்கி நுழையும் போது முகப்பிலே சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்துடன் அழகாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நமக்கு காட்சியளிக்க இதோ அங்கு மூலமூர்த்தியை புகைப்பட வடிவத்திலேயும் நாம் தரிசிக்க துவங்கிவிட்டோம். நின்ற திருக்கோலத்திலே தன்னுடைய இடதுபுறத்திலே சீதை தானும் நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்க வலதுபுறத்திலே ராமனுக்கு லட்சுமண சுவாமி தான் வில்லையும் அம்பியும் ஏந்தி இருக்க அருகிலே ஆஞ்சநேய சுவாமி ராமபக்த தாசனாக கைகூப்பி வணங்கக்கூடிய மூலமூர்த்தியை போன்றே இங்கு உற்சவமூர்த்தியும் சேவையை அளிக்க துவங்கிவிட்டார். ஆனால் மூலமூர்த்திக்கும் உற்சவமூர்த்திக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். மூலமூர்த்தி சன்னதியிலே தனக்கு இடதுபுறத்திலே சீதாதேவியானவள் தரிசனத்தை அளிக்க உற்சவமூர்த்தியானவர் தன்னுடைய வலதுபுறத்திலே சீதாதேவியை தான் நிற்க வைத்துக் கொண்டு அழகாக 2 பேருக்கும் மூலவருக்கும் உற்சவருக்கும் சீதை இடம் மாறி திவ்ய தரிசனத்தை அளிப்பது என்பது இங்கு ஒரு சிறப்பாக அமைந்துள்ளது. இதோ உற்சவமூர்த்தியான ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி நின்ற திருக்கோலத்திலே கம்பீரமாக இடுப்பை வளைத்துக் கொண்டு திருவடியை ஊன்றிக் கொண்டு சேவையை அளிக்கின்றார். அழகான ஒரு திருமார்பு, இடது கஸ்தம் பெரிய கோதண்டத்தை தாங்கிக் கொண்டிருக்க, வலது கையில் அம்பை தாங்கிக் கொண்டிருக்க, ஒரு புறத்திலே சீதையானவள் அழகாக பச்சை வஸ்திரத்துடன் மாலைகளைத்தான் சார்த்திக் கொண்டு சேவையை அளிக்கின்றார். இளையவனான லக்ஷ்மணன் ஆராவன் இளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே என்று அலுக்காமல் ராம கைங்கரியமே பிராப்தம் என்று அழகான ரோஜா மாலையைத்தான் சார்த்திக் கொண்டு அம்பு வில்லுடன் இளையாழ்வானுடைய திவ்ய தரிசனம். மூலவர் சன்னதியில் இருப்பது போன்றே இவர்களுக்கு அருகிலே சிறிய உருவிலே கையை குவிப்பிக் கொண்டு இதோ வெண்பட்டுடன் அனுமான் ராம பக்தனாக ராமதாசனாக காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு நாம் குருவாயூருக்கு 31வது தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு தொடங்குகின்றார் என்பதை ஸ்ரவணம் செய்ய திரும்பிவிட்டோம். குருவாயூரப்பா, பிரீத்யா தைத்யஸ்தவதனுமகக பிரேக்ஷணாத் சர்வதாபீகி த்வாமாராத்ய சிதரசய அஞ்சலியோ சஞ்சகாத மத்தக்கிம் தே சமபிலஷிதம் விப்ரசூனோ வதத்வம் வியக்தம் பக்தம் பவனமவனிமோ வாபி சர்வம் பிரதாஸ்யே. நாராயணியத்துல அழகு, தசகத்துல சரித்திரம் எப்படி போறதோ அப்படி நாராயண பட்டத்திரி ஸ்லோகத்தை வச்சுடுவாராம். 30வது தசகம் முழுக்க சின்ன சின்ன ஸ்லோகங்கள். ஏன்னா சுவாமி வாமனனாக அவதாரம் பண்ணாரோனோ குள்ளமான ஒரு உருவத்துல. இந்த 31வது தசகம் திருவிக்கிரமாவதாரத்தை உலகளந்த பெருமாளை வர்ணிக்கக்கூடிய தசகம். அதனால இந்த தசகத்தை ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் கம்பீரமாக பெரிய ஸ்லோகமாக நாராயண பட்டத்திரி சரித்திரத்துக்கு ஏத்த மாதிரி ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பா, யாவரும் வெல்லப்படாத உயர்ந்த ரூபத்தை இருக்கக்கூடிய நீ உன்னை பாத பூஜை பண்ணி தீர்த்தத்தை தெளிச்சின்ற உடனே மகாபலியானவன் கேட்டான், ஏ குழந்தை, உனக்கு என்ன வேணும்? நீ யாருன்னே நான் இதுவரைக்கும் கேட்கல. சாடு ஸ்லோகம் ஒன்னு அழகா சொல்லித்து, கஸ்துவம் பிரம்மன்னு அபூர்வகா கொச்சதவ வசதிக்கு யாக்கிலா பிரம்ம சிஷ்டிக்கு. நீ யாருன்னு சுவாமி கேட்டாராம்.
மகாபலி கேட்ட உடனேயே சுவாமி என்ன பதில் சொன்னார்? அகம் அபூர்வகா, எனக்குன்னு என்னப்பா இருக்கு, ஒரு சாதாரணமான ஒரு அபூர்வமான பிறவினா. இன்னொரு அர்த்தம் என்ன, எல்லாருக்கும் பூர்வன். என்ன போய் யாருன்னு கேட்கறிய, ஆதி 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 நீ ஒரு அண்டமாதி, அதலால் சோதியாத சோதி நீ, நான் எல்லாருக்கும் பூர்வனா இருக்கேன். ஓ, அபூர்வமான பிறவியா? உன்னுடைய சொந்த ஊர் எதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யாக்கிலா பிரம்ம சிருஷ்டிகேன்னார் வாமனன். பிரம்மா எந்தெந்த ஊர்லாம் சிருஷ்டி பண்ணிருக்காரோ அது என்னதுன்னு வச்சுக்கோயேன். நான் ஒரு நாடோடி, எனக்குன்னு எங்க சொந்த ஊர் இருக்குன்னார். என்ன அர்த்தம்? பிரம்மாவையே சிருஷ்டி பண்ணவன் நான்டா, உலகம் முழுக்க எனக்கு சொந்தம்னு அர்த்தம். ஆனா மகாபலிக்கு புரியல. உங்க அப்பா அம்மாவாவது யாராவது தெரிஞ்சுக்கலாமான்னார். அகம் அநாதகா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கான்னே ஞாபகம் இல்லைன்னாரா. ஐயோ, உன்னுடைய கதையை கேட்டாலே எனக்கு கஷ்டமா இருக்கே. கிம்தே பீஷ்டம் அதான், என்ன வேணும்னு கேளு, எதுவா இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ எந்த விதமான யோஜனையும் பண்ண வேண்டாம். தங்க கட்டிகளா வேணுமா, பசுக்களா வேணுமா, சிறந்த வீடா வேணுமா, பரிசுத்தமான ஆகாரமா வேணுமா, இல்ல பிரம்மச்சாரியா இருக்க ஒரு நல்ல கன்னிகா பொண்ணை பார்த்து 5 நாள் கல்யாணத்தை எங்க ஊர்ல உனக்கு ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கவா, இல்ல செழிப்பான கிராமத்தை கொடுக்கவா, குதிரைகளை கொடுக்கவா, யானைகளை கொடுக்கவா, எங்க ராஜ்யத்தையே உன் பேர்ல எழுதி வைக்கவா, எதை வேணாலும் நீ யோஜனை பண்ணாம வெக்கப்படாம மத்த கிம்தே சமபிலஷிதம் விப்ரசூனோ வதத்வம், நீ எங்கிட்ட கேட்கலாம்னு மகாபலி இவ்வளவு அடிக்கிட்டு போறான். குருவாயிரப்பா, நீ அவன் எதிர சிரிச்சுண்டு நிக்கிற, இவ்வளவு கேட்கிறானே, இதுல எதை நம்ம வாங்கிக்கிறதுன்னு உனக்கு ஆசை இல்ல. உன்னுடைய எண்ணம் 3 அடி மண்ணை எப்படி இவங்கிட்ட தானமா கேட்கறது, இவ்வளவு ஆசையா இவ்வளவு பொருளை நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்றானேன்னு யோசிச்சுட்டு நிக்கிறேன்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார் நாராயண பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் திருக்கோவலூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தேகலீசன் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.